மயக்க மருந்து குடுத்து அந்த சிறுத்தை வெளிய வந்து இன்னொரு கூண்டுக்குள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்றபோது, ம். அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் அதுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஓ! ஆ. சிறுத்தைக்கு ஞாபகம் ஆ. வந்துருச்சு. பப்ளிக் யாருமே இல்ல. ம். எங்க டீம் தான் நாங்க ஒரு 80 பேர் இருந்தோம். ஞாபகம் வந்தோனே அது கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சுருச்சு. ஓட ஆரம்பிச்ச உடனே எங்களுக்கு கூண்டுக்குள்ள கொஞ்சம் இருந்து வெளியில. ஆமா. ஆ. ஓட ஆரம்பிச்சுச்சு. ஆ. எங்களுக்கு அது கொஞ்சம் பதற்றம் ஆயிருச்சு. ம். அதுக்கப்புறம் போயிட்டு பக்கத்திலேயே இருந்த ஒரு 100 மீட்டர்ல ஒரு கருங்கல் அதே குவாரி தான். ம். வேற இடத்துல போய் பதுங்கிருச்சு. ஓ! இப்போ நம்ம அத புடிச்சே ஆகணும். ஆ. என்ன பண்றதுன்னு தெரியல. ம். ஸோ அந்த டைம்ல டாக்டர்ஸ் முயற்சி பண்ணி, ம். எகைன் வந்து அதுக்கு தேவையான அளவு மயக்க ஊசி ம். செலுத்துனாங்க. ம். செலுத்தின உடனே எங்க பசங்க வந்து அந்த ஒரு குகை மாரி இருந்துச்சு. ம். அதுக்குள்ள போயிட்டு ம். நல்லா மயக்க நிலைக்கு போனோனே, ம். ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் அந்த ம ஸ்குவாட் டீம் வந்து அங்க வச்சிருப்போம். ம்ஹ்ம். அந்த கிளவுஸ் அது ம். எல்லாமே போட்டிருப்போம். ம். அத வச்சு அத பாதுகாப்பா எடுத்து ம். நான் வெளிய கொண்டு வந்து ம். நாங்க இதுல ஏத்துனோம். ம். அந்த 1 நிமிடம் அது 1 மணி நேரம். ம். அந்த 1 மணி நேரம் வந்து உண்மையாலுமே ஒரு பயங்கரமான டைமிங்ன்னு சொல்லலாம். ஆ. ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஆப்பரேஷன் கூட சொல்லலாம். ஆ.